நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 29/4/2022 இருந்து 17/5/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 நாட்கள் செவ்வாய் சனி இணைவு கும்பராசியில், மேஷத்தில் ராகு பகவான் சஞ்சாரம். ஏன்னா அவர் 12/4/2022 ராகு பெயர்ச்சி, குரு பகவான் மீன ராசிக்கு 13/4/2022 பெயர்ச்சி, 29/4/2022 சனி அதிசாரத்திற்குள் கும்பத்திற்குள் மூல திரிகோண வீட்டிற்கு சென்று செவ்வாய் என்கின்ற செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி போய் இணைகிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு சுக்கிரன் என்ற ராஜ கிரகங்கள் பாவக்கத்திரியில் இந்த செவ்வாய் சனி ராகு இவர்களுக்குள் சிக்கி நிற்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த 19 நாட்களில் ஒரு சூரிய கிரகணம், ஒரு சந்திர கிரகணம் இந்தியாவிற்கு தெரியாது என்றாலும், ஏன்னா சூரிய கிரகணம் பகலில் நடக்கும், சந்திர கிரகணம் இரவில் நடக்கும். நடக்கக்கூடிய நேரத்திற்கு தகுந்த மாதிரி நமக்கு பகல் பொழுது சந்திர கிரகணம் வந்துடுது, அடுத்தது விடிய காலையே சூரிய கிரகணம் வருது, சூரியன் உதயத்திற்கு முன்பு. அதனால் இந்தியாவுக்கு தெரியாது. ஆனாலும் நவகிரகத்திற்கு கீழ் நாம் இருக்கும் பொழுது அந்த கதிர் இயக்கங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக தரும். இதையெல்லாம் பற்றி விலாவாரியாக எளிய பரிகாரத்தோடு உங்களை பதற்றம் அடையாமல் பயமுறுத்தாமல் இந்த கிரகங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக எடுத்து உரைப்பதற்கு திண்டுக்கல்லில் இருந்து ஜோதிட சாம்ராட் திரு ஹரிஹரன் சர்மா அவர்கள் இங்கே நம்மோடு இணைந்து இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த 12 ராசிக்கும் ப்ளஸ் பொது பலனாக இந்த கிரகங்கள் கிரக யுத்தத்துக்குள் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு பலன்களை எல்லாம் தந்துவிடும், பயப்படாமல் நம்ம இருக்கணுமா, பாதகமா சாதகமா, இவற்றை பற்றி பேசுவதற்கு நம்மிடையே வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த கிரக யுத்தத்தில் ராஜகிரகம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே ஒரு ஜாதகம் சிறப்பாக இருக்கணும்னா குரு சுக்கிரன் இருவரும் தன் நிலை மாறாமல் நல்ல தன்மையோடு இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் தேவகுரு, இன்னொருத்தர் அசுரகுரு. அசுரகுரு அப்படின்னாலே நம்ம எல்லாம் அரக்கர்கள்னு நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. முதல்ல அதை நினச்சிக்கணும். அசுரத்தன்மை அகாய சூரனை தான் அசுரன்னு சொல்லுவாங்க. அரக்கர்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் உண்டு, அசுரர்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதை மனித நிலைமையிலேயே தன்னலமற்று அதான் மன்னிக்கணும், தன்னலம் இல்லாமல் தன்னை மீறக்கூடிய சக்தி இல்லாமல் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சக்தியோடு இருந்தாலும் அவன் அசுரன்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட இந்த அசுரகுரு தேவகுருவோடு சேர்ந்து காலபுருஷனுக்கு 12ன்னு சொல்லக்கூடிய மோட்சஸ்தானத்தில் இருக்கிறான். மோட்சம் அப்படின்னாலே முதல்ல மரணம்னு நினைக்கக்கூடாது. வியாதியிலேருந்து மோட்சம் அடையலாம், கடன்லேருந்து மோட்சம் அடையலாம், கஷ்டங்கள்லேருந்து மோட்சம் அடையலாம். எல்லா வகையிலையுமே அது மோட்சங்களை தான் கொடுக்கக்கூடிய விஷயந்தான். பொதுவாகவே குரு 12ல் இருந்து ஒருத்தனுக்கு மேஷத்தில் இருந்து பிறந்தாங்கன்னா அவங்க வாழ்நாள் சாப்பிட கஷ்டமே பட மாட்டாங்க. சில பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னமாக இருக்கும், 12ல் குரு ஆட்சியில் இருப்பாப்புல, 2ல் சுக்கிரன் ஆட்சியில் இருப்பாங்க. இது சுபகத்திரி யோகம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சுபகத்திரி யோகங்கிற சப்ஜெக்டெல்லாம் தாண்டி இந்த 2 கிரகங்களுமே 2 பாவ கிரகங்களுக்கு மத்தியில் சிக்குது. மேஷத்தை ராகு, கும்பத்தில் சனியும் செவ்வாயும். ஏற்கனவே சனி செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல யுத்தத்திற்கு பஞ்சம் இருக்காது. அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இப்போ சுக்கிரன் திருமணத்திற்கு காரகன். திருமணத்திற்கு மட்டுமல்ல, ஒரு லக்ஸரி லைஃப், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு என்டர்டெயின்மெண்ட், கலை, திரைத்துறைகள், இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான் காரகம் வகிக்கிறான். குரு அப்படிங்கிறவன் என்ன, பொன்பொருள் சேர்க்கை, குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியத்தில் செய்த தவறுகளிலிருந்து அவனை மேன்மைப்படுத்தி இந்த ஜென்மத்தில் நல்லபடியாக வாழ்வதற்கு அவருக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, அதை எவ்வாறு செய்யலாம் என்பதை தனது 5, 7, 9ங்கிற பார்வையில் இந்த குரு செய்கிறார். ஆனால் அதே சமயம் 2 பேருமே ஒரே வீட்டில் உட்காந்துரு, ஒருத்தர் உச்சம், ஒருத்தர் ஆட்சி. அவங்க உச்சம் பெறுறது தப்பு, ஆட்சியில் இருக்கிறவங்க தன் அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு உரையில் 2 வாழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு உரையில் 2 வாழ் இருந்தேன்னா எங்கேயாவது கிழிக்க தான் செய்யும்.
அப்போ அது வந்து இது வந்து 12ங்கிறது அயனசேன சுகஸ்தானம். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் வந்து அயனசேன சுகஸ்தானம். இது ஒரு பொதுவான விஷயம். அந்த 12க்கு 12ல் ஒரு யுத்தம் நடக்குது. செவ்வாயும் சனியும் சேர்க்கை. அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை என்ன? ஒருத்தர் விடாக்கண்டன், ஒருத்தர் கொடாக்கண்டன். இந்த மாதிரி சப்ஜெக்டை தான் இவங்க 2 பேருமே இங்கே வந்து போயிட்டுருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இதனுடைய பார்வைகள் ஒன்று இருக்குது. இப்போ பார்வைகள் எடுத்துட்டா சாந்தமாக சிரித்து பேசுகிறவங்கிட்ட ஒரு விஷயத்தை பேசணுன்னா யதார்த்தமான பதில் வரும். அதே சமயத்தில் கோபமாக கடுப்பில் இருக்கிறவங்க போய் பேசுனா வேலையை பாருப்பா, உனக்கு ஒரு வேலை இல்லையா, ஏன் நானே டென்ஷனில் இருக்கேன் அப்படிமா தெரிஞ்ச விஷயம் கூட சொல்ல மாட்டான். ஏன் தன்னோட ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியாது. அந்த ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரியாமல் இருக்கும், சொல்ல மாட்டாப்புல. அப்போ அப்போட தன்மையில் தான் இந்த இந்த கிரகங்களின் பார்வையும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ சுக்கிரனுக்கு ஒரே பார்வை பிரச்சனை இல்லை. ஆனால் குருவுக்கு 3 பார்வை. 5ஆம் இடத்தை பார்க்கதும், தான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும், தான் இருக்கும் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்கும். அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் இடத்தை 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கும். சனி 3, 7, 10 இந்த தன்மைகள் எல்லாம் பார்க்கும். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 12 ராசிகளுக்குள்ளே அடங்கிடும். ஏன்னா ஒரு ராசிக்கு 2 கிரகன் இருக்கும். 2 ராசிக்கு ஒரு கிரகன் இருக்கும்போது ஒரு ராசியை பார்த்தா இன்னொரு அது அடுத்த ராசிக்கும் அதே கிரகத்தில் அதிபதி தானே வருவாப்புல. அப்படி இருக்கும்போது காலபுருஷ ரீதியாக நம்ம பார்க்கும்போது பொதுவான சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது 2, 7 உடையவன் சுக்கிரன், அவன் 12ல் போய் உட்கார்ந்துருக்கிறாப்புல. அதே மாதிரி குருங்கிறது பாக்கியாதிபதி மட்டுமில்லை, விரையாதிபதியும். அப்போ இவன் என்னென்ன பாக்கியங்கள் எவ்வாறு விரயத்தை ஆகி இவன் இந்த ஜென்மத்தை பிறவி எடுத்திருக்கான். இவனுக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பமும் திருமண பந்தமும் அமையுமா அமையாதா, இது எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இப்படி மாதிரி தன்மையிலெல்லாம் இருக்கும் பொழுது செவ்வாய் வீட்டையும் பார்க்குறாப்புல, சனி பகவான் வந்து மேஷத்தையும் பார்ப்பாப்புல, விருச்சிகத்தையும் பார்க்குறாப்புல. அப்போ இது 2மே பாதிப்பு ஏற்படுத்தானே செய்யும். ஏன்னா அந்த கிரகத்தோட தான் யுத்தம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. செவ்வாய் சனி தான் வந்து சனி வந்து செவ்வாய். ஆமாம், அது ஒருத்தருக்கு பாதுகாப்பு தானே. செவ்வாய்க்கு சனி பாதுகாப்பு, சனிக்கு செவ்வாய் பாதுகாப்பு. இப்படி இவங்க பார்க்கும்போது அடுத்தவங்க வீட்டை கெடுக்கிற மாதிரி ஒரு செயல் வரும்போது இந்த ராசிக்காரர்கள் எவ்வாறு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து தன்னைத்தானே எவ்வாறு நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இங்கே விவாதிக்க வந்திருக்கிறோம். நம்ம உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ திருமதி ராஜ்குமாரி சகோதரி சில அற்புதமான கேள்விகளை கேட்கக்கூடியவர். அவங்க கேட்க வச்சா நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் எல்லாருமே முதல்ல வந்து ஜோதிடம்ங்கிறது ஒரு எச்சரிக்கை உணர்வு, அதை மாதிரி நினச்சிக்கணும். பயமுறுத்துறோன்னு நினைக்கவே கூடாது. முதல்ல இது வந்து இப்படி நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு, நல்லது நடக்கும்போது அது நடக்குமா நடக்கலையா கவலைப்பட வேண்டாம். ஆனால் கெட்டது நடக்குமோன்னு வரும்போது சற்று எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது மிகவும் நல்லது. அதனால் பல்லருக்கு பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்கு என்ன குழந்தைக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோமா, தீயத்தோட போகும்போது அது உடனே ஓடி போய் பிடிக்கத்தானே செய்கிறோம் குழந்தைய வந்து. அதுக்கு என்ன தெரியணும்னா தீயால் சுடாம விட்டுருமா, சுடத்தான் செய்யும். அதே மாதிரி எச்சரிக்கை உணவோட செயல்பட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிச்சயமாக உங்களால் தற்காத்து கொள்ள முடியுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. சார், இப்போது இந்த சூரிய கிரகணம் இந்த காலகட்டத்தில் வருது. 15 நாளைக்குள்ளே 2 கிரகணம் வந்துடுது. ஸோ இங்கே ஏற்கனவே பாவக்கத்திரிக்குள்ளே ராஜகிரகம் போய் மாட்டிக்கிடுச்சு, அது ஒன்று. அந்த காலகட்டத்தில் சூரியன் ராகுவோடு நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் நல்ல அமைப்பு கிடையாது. ஏன்னா ராகுவோடைய நட்சத்திரத்தில் தான் சூரியன் நீச்சம். ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சந்திர கிரகணம் கேதுவோடு சேர்ந்து வரப்போகுது. 15 நாள் இடைவெளிக்குள்ளே இந்தியாவில் தெரியாதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட சூரியன் கிரகணம் நடக்கக்கூடியது பரணி நட்சத்திரத்தில், அடுத்தது இங்கே விசாக நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடக்க போகுது. எப்பயுமே நம்ம சொல்லும் பொழுது ஒன்று வந்து குரு என்ற ஆன்மீகம், இன்னொரு பக்கம் சுக்கிரன் உச்சநிலையில் நின்று திரைப்படத்துறையில். ஸோ இங்கே 2லேயும் ஏதாவது ஆபத்துக்கள் இருக்கா இந்த மனிதர்களுக்கு? பொது பலன் நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது பொதுவாகவே என்ன அப்படின்னா, சூரியனோட ராகு சேர்ந்தாலே பித்ருவர்க்கம்னு நம்ம சொல்கிறோம். இந்த பித்ருவர்க்கம்னா அப்பாவைத்தான் பித்ருவர்க்கம்னு நம்ம சொல்லக்கூடாது. உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் சரி, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், முதல் குரு வந்து அப்பா தான். அப்போ வந்து தந்தை ஸ்தானத்தில் உள்ள குருமார்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. இதில் அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் வந்து நான் பல சந்தர்ப்பங்களை எல்லாத்தையும் இதில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். பித்திரு கர்மாவை என்றைக்கும் விட்டு வைக்காதீங்க, அதில் பத்திரம் பாக்கியே வைக்காதீங்க. ஏன்னா கிரகணத்தப்ப செய்யும் பொழுது, அமாவாசை வரும்பொழுது பித்தர் வழிபாடுங்கிறது
பல மடங்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சூரிய கிரகணம் மட்டுமல்ல, சந்திர கிரகணத்தையும் தர்ப்பணம் பண்ணணும், முன்னோர்காரம் பண்ணணும். ஒன்று தாய்ங்கிறோம், ஒன்று தந்தைங்கிறோம். நமக்கு அப்பா கடிப்பட்டானா அம்மா கடிப்பட்டானா, 2 பேரும் நம்ம பெற்றவங்க தானே, அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே நம்ம வந்திருக்கிறோம். அப்போ 2 பேரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் உண்டு. அதனால சூரிய கிரகணம் நிகழ்க்குது அப்படின்னால் நிச்சயம் பெற்றோர்கள் மட்டுமல்ல, உங்களுடைய கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, பதவி இவை அனைத்துமே அதில் பாதிப்பிற்குண்டான சாத்தியக்கூறுகள். அரசியல்வாதிகள் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ பரணி நட்சத்திரம் நடக்கிறதுனால பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் ஏற்கனவே பாவகத்திரையில் மாட்டிகிட்டு இருக்கிறாரு. திரைப்படத்துறைகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற வசனங்கள்லாம் அதனால் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயர் உண்டாவதற்கு, அவப்பெயர் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உருவாவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் நிறையவே இருக்கின்றன. பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு என்னத்தை வேணாலும் பேசிடக்கூடாது, யோசிக்கணும் இதெல்லாம். அதே மாதிரி குருவோட நட்சத்திரத்தில் தான் சந்திர கிரகணம் நடக்குது. அப்போ குருங்கிறது யாரு? குருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஒன்று புத்திரக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன். ஆன்மீகவாதிகள் இந்த போலீஸ் சாமியாரை நம்பி ஏமாற விஷயம் நம்ம நாட்டில் அளவுக்கு மீறி நடந்துக்கிட்டே இருக்குது. பகட்டு சாமியார். ஆமாம், இந்த ஒரு படத்தை இப்போ இன்றைக்கி தான் பார்த்த ஒரு மேட்டுக்குடின்னு ஒரு படத்தை ஒரு விஷயம் சொல்லுவான். எந்தவித உழைப்பும் இல்லாமல் சொகுசாக உட்காந்து சம்பாதிக்கிற ஒரே தொழில் இந்த சாமியார் வேஷம் தான்ப்பா அப்படிம்பா. இப்போ அது புரியல எனக்கு. மக்கள் எதுக்கு இவங்க பின்னால் போய் விழுறாங்கன்னு தான் தெரியல. ஜோசியரை பிடிச்சி திட்டுறாங்க, ஜோசியர் அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டான்னு. அவங்க என்ன சொன்னாலும் சரி போய் காலில் போய் விழுந்துடுறாங்க. நாம் காலில் விழுறதுக்கு தகுதி அவங்களுக்கு இருக்கான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். நீங்கள் அதை நம்ம பார்க்கறதில்ல. அப்போ இந்த குருங்கிற வெறும் புத்திரனை மட்டுமல்ல, ஆன்மீகத்தை மட்டுமல்ல, பூர்வ ஜென்மத்தில் நீ என்ன செய்தாய் என்பதை உணர்த்துபவனும் இந்த குரு பகவான் தான். அப்போ என்ன, நீ ஆன்மீகத்துக்கு எதிராக செயல்படுத்தீங்கன்னா போன ஜென்மத்தில் இந்த மாதிரி போலிச்சாமியார் காலில் தான் போய் நீங்கள் கண்டிப்பாக விழுவீங்க. அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இதுதான். அதனால் நீங்கள் எதை செய்தாயோ அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும். இந்த ஒரு படத்தை ஒரு பாட்டு கூட, ஒரு பந்து எடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும்னு ஒரு தலைவர் படத்தை ஒரு பாட்டு உண்டு. அதே மாதிரி நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு கொடுக்குது. நாம் நல்லா இருக்கோன்னா நாம் நல்லா செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். நாம் கெட்டு போயிட்டோன்னா நாம் கெடுதல் பண்ணிக்கணும். இறைவன் சாட்சியாளராக மட்டும்தான் இருப்பானே தவிர இறைவன் எதையும் செய்வது இல்லை. இறைவனுடைய வேலையும் கிடையாது. ஆமா, அது இறைவனுடைய வேலை இல்லை. அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தான் சூப்பர்வைசர்னு சொல்லி நோக்கரங்களை விட்டுட்டா. நம்ம எல்லாம் லேபர்ஸ், அது கீழே தானே சார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால இருந்தாலும் அது எந்த பாதையில் நம்மளை கொண்டு போறதுங்கிறத உணர்த்துறது இந்த ஜாதகம். இந்த ஜாதக கட்டங்களில் குரு பூர்வ புண்ணியஸ்தானம், ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஒன்று வரும். அந்த ஸ்தானாதிபதி அவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான், அவன் ஏறிய நட்சத்திராதிபதி சாதகமாக இருக்கிறானா பாதகமாக இருக்கிறானா, இது மாதிரி பல விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதான் நம்ம குருங்கிறது. அப்போ அந்த குரு சுக்கிரன் 2 பேருமே பாபக்கத்திரில் சிக்கி இதே காலகட்டத்தை சூரியனும் போய் நேர போய் மேஷத்தை போய் ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்து இருக்கிறதுனால முன்னோர்கள் வழிபாட்டுக்கு எவ்வளோக்களோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் ஒருத்தனை காப்பாற்றுமே தவிர கண்டிப்பாக ஆண்டவன் பக்கத்தில் கூட வரமாட்டார். அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நமக்கு தெய்வ அனுகிரகத்தோட தப்பிச்சு வெளியில வந்துடலாம். தலைக்கு ஊழி காலத்துல எல்லாரும் சபையில் நிறுத்தப்படுவார்கள். இது இஸ்லாம் மதம் அதான் சொல்லுது. இஸ்லாம் மதம் இதுதான் சொல்லுது. கடைசியில் ஒன்றை கொண்டு நிக்காட்டும் போது உன்னை பூமியில் விருந்தினா அனுப்பினு நீ என்ன செஞ்சுட்டு வந்த அங்கே போய் நான் முடிச்சிருக்கல அர்த்தமே இல்லை. அங்கே ஷுட் பி பனிஷ்டு. அங்கே இறக்கமே கிடையாது. இறைவனை போல கொடூரமான ஒருவர் தண்டனை கொடுக்கவே யாரும் கிடையாது. அதனால் ஆண்டவனை கும்பிடணும், ஆண்டவனை வச்சோன்னா ஆண்டவனுக்கு வேலையே இல்லையா? அவர் பாட்டு அவர் வேலையில் நிம்மதியாக கல்லாக உட்காந்துருக்கிறார். நீ செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சிட்டிங்கன்னா மற்ற கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வழியை விடும். ஸோ அதனால் நம்ம பெர்ஃபெக்ட் நம்ம இதில் இருந்துக்கணும். இப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு என்ன சொல்லுது? ஏற்கனவே பூர்வ புண்ணிய காரகன் குரு கெட்டு போயிட்டான். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு என்ன சொல்லுது? அந்த ஸ்தானாதிபதி நமக்கு என்ன வேலை சொல்கிறாப்புல? அதே மாதிரி குடும்பஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியுமா சுக்கிரன் என்ன செய்யறான்? அவனும் அடிபட்டு போய் உட்காந்துருக்கிறாப்புலங்க, பாவகத்தில் சிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஸோ பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கோ அவங்க சைட்லேருந்து உட்காந்துருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் அட்மிட் ஆகி உட்காந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அப்போது அந்த காரகத்துவம் போச்சு. அந்த காரகத்துவம் போச்சு. கண்டிப்பாக குடும்பத்தை குழப்பங்கள் வரும். பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடி அதிகமாகும். விலைவாசிகள்லாம் தாறுமாறமாக ஏறும். நம்ம ஊரில் ஏற்கனவே ஏறிட்டா இறங்குறது கிடையாது. பெட்ரோல் விலை ஏறும், தங்கம் விலை ஏறும், எல்லாம் ஏறத்தான் செய்யும்.
அதில் ஒன்றும் செய்ய முடியும். ஏரியாச்சுன்னு இறங்க போகிறது கிடையாது. ஆமாம், சுக்கரன் வெள்ளி டைமண்ட் அதுவும் ஏறப்போகுது. ஆமாம், எல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த காலபுருஷனுக்கு பாதகஸ்தானத்தில் வந்து கர்மகாரகன் போய் உட்காந்துருக்கான். இப்போ என்ன மனுஷங்களுக்கு புத்தி தடுமாறி தேவையில்லாத தவறுகள் செய்து இதனால் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதுக்கு எந்தவித ரீசனும் சொல்ல முடியாது. 10-5 புதன் வக்ரம் வேற. தொழில் பாதிப்புகள், ஆமாம், தொழில் பாதிப்புகளும் அதிகமாக வரும். ஒரே தொழில் தான் பார்க்குறவங்க எல்லாம் பயப்பட போறாங்க. என்ன இவங்களுக்கு வேற வேலையை 4ஆம் பார்வையா புதனை பார்க்குறப்ப புதன் வக்ரம் ஆயிருக்காரு சார். உழைப்புக்கு இல்லாத தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய இருந்தாலும் உங்க செவ்வாய் வந்து பாதகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. தன்னுடைய முதல்ல வந்து அவர் எந்த பாவத்திற்கு அந்த பாவத்தை முதல்ல ஒரு 3 வருஷம் கொடுப்பாரு. அதுக்கு அடுத்த இது வந்து அதான் 1 மாசம் இருக்க போறாருன்னா 15 நாள் பாவத்தோட தன்மையை கொடுப்பாரு. அந்த 15 நாள் வந்து பாதகத்தன்மை தான் செவ்வாயும் செய்வார். சார், இப்போ செவ்வாய்ங்கிறது நம்ம எப்பயுமே மிலிட்ரி, போலீஸ், ஆர்மி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? சீருடை அணிந்தவர்கள் எல்லோரும் செவ்வாய். இந்த சனிங்கிறது பொதுமக்கள். இப்ப இந்த செவ்வாய் சனி ஒருத்தனுக்கு ஒருத்தர் பாதகாதிபதியாக லாபஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காங்க காலபுருஷனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது மக்களால் காவல்துறைக்கு பிரச்சனையா இல்லை காவல்துறையால் மக்களுக்கு பிரச்சனையா? உட்காந்துருக்கிறது காற்று ராசியில, ராகு அங்கே நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டு திரிகோண 3ஆம் பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராகு 3ஆம் பார்வை, சனி 3ஆம் பார்வை. இந்த நிலையில் என்ன மாதிரியான பலன்கள், பொது பலன்கள் இருக்கும்? ராகு வந்து சனி மன்னிக்கணும், சனி வந்து ராகுவை பார்க்கும்போது ராகுவோட வீரியம் அதிகமாகும். ஆமாம், ராகுவோட வீரியம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து. ஏன்னா கர்மவினையின் தாக்கத்தை இந்த சனி வந்து ஆயுள் காரகன்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை எல்லாரும் நினச்சிக்கணும், ஆயுளை நிர்ணயிப்பவன் தான் சனியை தவிர ஆயுளை முடிப்பவன் சனி அல்ல. சனிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆயுள் காரகன் சொல்கிறோம். ஆயுளை நிர்ணயிக்கிறான். இந்த பூமியில் இவன் பிறந்துட்டான், இவன் போன பூர்வ புண்ணிய கர்மாவை குரு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான், இந்த புண்ணியத்தை இவன் எந்த கர்மா செய்ய போகிறான், அதனால இவன் எத்தனை வயசு வரைக்கும் இவன் சுவாசம் வாசிக்கும், உனக்கு அவனோட சுவாசம் முடியக்கூடிய காலகட்டம் இது. அதை வந்து அது ஏற்கனவே ஆல்ரெடி எழுதி வச்சுருவாங்க. அந்த விஷயத்தை அந்த கிரகங்கள் எழுதி வச்சிரும். அதை முடிக்கிறது வந்து அந்த சனியோட வேலையே கிடையாது. அப்போது சனி வந்து ராகுவை பார்க்குறான். ராகு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவன் பாட்டன்காரங்க. இதனால தான் சொல்கிறேன், முன்னோர்கள் வழிபாடு அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ காற்று ராசியில் இருக்கக்கூடியவங்க, கும்பத்தில் பிறந்தவங்க, கும்பராசியில் பிறந்தவங்க, அவிட்டம் 3-4 பாதம், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 இந்த பாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கணுமா, நீர்நிலைகளில் சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்வது, அது போன்ற காரியங்களை செய்வதற்கு முடியாமல் செய்ய வேண்டும் தவிச்சிருக்கிறவங்களுக்கு உதவுறது, இதெல்லாமே வந்து கண்டிப்பாக செய்யணும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக என்வி சாப்பிட்றவங்க இருந்தாலும் ஆடு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஆடை சாப்பிட்டாலும் பிரச்சனைகள் வரும். இந்த போலீஸ் மக்கள் எங்கே பிரச்சனை, ஏற்கனவே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா சனி பொதுமக்கள், சூரியன் என்கின்ற அரச கிரக ராகு கிட்ட போய் சிக்கிக்கிடுச்சு. இப்போ பொதுமக்களுக்கிட்ட காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும்? மக்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நாம செய்யறது தப்புங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. யாருக்கு? மக்களுக்கு. அப்போ அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற காவல் அப்படின்னு காவல் இடத்துல வெறும் போலீஸ்காரன் மொத்தம் சொல்லுங்களா, கலெக்டரும் காவல் தான், தாசில்தாரும் காவல் தான், ஏன் மினிஸ்டரும் காவல் தான். அப்போது இவங்க அதிகார துஷ்பிரயோகங்கள் நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. தேவையற்ற துப்பாக்கி சூடு, லத்தி சார்ஜ் பண்ணுறது, கண்ணீர் புகை வீசுவது, இதனால் ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுக்கும் பொறுமை இழந்துருவாங்க. ஒரு லிமிட்க்கு மேலே பேசினா பொறுமை இழந்துறாங்க. ஒரு பொதுமக்கள் செய்யக்கூடிய அபாயம் மற்ற எல்லாரையும் சேர்த்து பாதிக்கும், நல்லவங்களையும் சேர்த்து பாதிக்கும். அதனால ஒரு காழ்ப்புணர்ச்சி வரப்போகுது போலீஸ் மேலே. தப்பு பண்றவங்க பிளான் பண்ணி பண்றான், ஆனா தப்பே பண்ணாதவங்க என்ன சிக்கிட்டு தவிப்பாங்க. ராணுவம் மாட்டியிருக்கேன் சார் இப்போ இந்த காலகட்டம். ஏன்னா அதுக்குள்ள வராது. ஏன்னா இந்த யுத்த பதட்டம் இதெல்லாம் பாரதத்தை பொறுத்த வரைக்கும் ராணுவம் வந்து சேஃப் ஆயிரும். ஏன்னா அதை வந்து நம்ம இந்த அரசாங்க ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவோட நெருங்கிய நண்பர் இது நம்ம இந்திய பாரதம். இது வந்து பல விஷயங்கள் அது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ விழாவரையும் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது நிறைய விஷயத்தில் ரஷ்யாவோட பாதுகாப்பு இல்லைனா 1962 இந்தியாவோட கதி அதோ கதி தான். மகர ராசி இந்தியா, அதுக்கு சுதந்திரம் அடைஞ்சு 15 வருஷத்துக்கு திரும்ப அடிமையாக வேண்டிய நாடு தான் இந்தியா. அதுக்கு ஃபுல்லாக நீ காப்பாற்றி சேவ் பண்ணது ரஷ்யா தான். ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக என்றைக்குமே பாரதம் போகாது.
பாரத பொறுத்த வரைக்கும் சேஃப். என்ன சப்போர்ட் பண்ணவா வேண்டாமா ஒரு தடுமாற்றம்ங்கிறது கண்டிப்பாக வந்துடும். அரசியல் தலைமைக்கு ஏற்படும், கண்டிப்பாக வரும். அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே ஆமாம். இருக்கும். நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். செய்யலைன்னா செய்யலேம்பாங்க, செஞ்சா நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. நண்பர்களுக்கு ஒரு அமைதி நாடுன்னு வேற பேர் வாங்கி வச்சிருக்கோம். ஆமா, நண்பர்களுக்கு வந்து விசுவாசமா நடந்துக்கலைன்னு ஒரு தன்மை வரும். உதவி செய்யலை, உதவிக்கர நீட்டலை அப்படின்னு. ஓகே சார், பொது பலன்களை பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம இருக்கிறோம். அடுத்தது, இந்த கிரக யுத்தத்தில் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகின்றன கிரகங்கள் அப்படின்னு விலாவாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் சார் சொல்ல போகிறாங்க. வாங்க ராசிக்குள்ளே போகலாம். முதல்ல மேஷ ராசி. வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, ராஜ கிரகங்களான குருவும் சுக்கிரனும் பாவக்கத்திரி யோகத்தில் மாட்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன தெய்வ வழிபாடை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி ஐயா மூலம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். 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 துளாராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலும் 12ஆம் இடத்திலும் சஞ்சரித்து கொண்டிருந்த ராகு கேதுக்கள் இப்பொழுது முறையே உங்கள் ராசிக்கே கேது பகவான் வரப்போகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த ராகு பகவான் வரப்போகிறார். இப்போ உங்கள் ராசியாதிபதி ஆகிய சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பாவக்கத்திரி யோகத்தை சிக்கியிருக்கார். ஏன்னா குரு சுக்கிரன் ரெண்டுமே தான் ராஜ கிரகங்கள். இந்த 2 ராஜ கிரகங்களுக்கும் பாவக்கத்திரிகள், அதாவது ஒரு பக்கம் வந்து ராகு சூரியன், இன்னொரு பக்கம் வந்து செவ்வாய் சனி, முழு பாபர்கள். இவங்க 4 பேருமே முழு பாபர்கள். இந்த இடத்த சிக்கி இருக்கும்போது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கதையில் கூட சொல்லுவாங்க, வந்து மேலே வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு தொங்கிட்டு இருப்பாங்க, கீழே முதல்ல வாய்ப்பிருத்துட்டு இருக்கும், மேலே ஒரு பாம்பு வந்துட்டு இருக்கும், என்ன செய்யன்னு தெரியாமல் ஒரு தவிக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி தன்மையில் தான் அந்த உட்காந்துருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசிக்கு முழு யோகாதிபதியும் ஆகிய சனி பகவான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கிறது கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயம். பொதுவாகவே பாபகிரகங்கள் கேந்திரங்களில் தான் இருக்க வேண்டும். இங்கு திரிகோணத்தில் இருக்கிறது. இருந்தாலும் அது வந்து துலா ராசிக்கு முழு யோகாதிபதி சனி. அந்த துலா ராசி தான் சனி பகவான் உச்சம் வேற அடைகிறார். ஸோ அதனால் வந்து இந்த சனியை பற்றியெல்லாம் அவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்தது குழந்தைகளுடன் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். கல்வியை விட விளையாட்டுத்தனத்திற்கு குழந்தைகள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஸோ இவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை செய்ய முடியும்னு எடுத்தால் ராசியாதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சுகர் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அதனால் சுகர் டெஸ்ட்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுமாதிரி குரு வேறு அங்கே இருக்கிறதுனால இனிப்பு சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதுவும் முடிஞ்சால் வந்து இனிப்பில் வந்து நீங்கள் ஜீனியை கட்டாயம் சேர்க்கவே கூடாது. அந்த ஜீனிக்கு பதில் வந்து நாட்டு சக்கரை, பனங்கற்பட்டி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் போட்டு அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது டீ ஆகட்டும், காப்பி ஆகட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், இது போன்ற இனிப்பு பலகாரங்களை சாப்பிடுவது தான் உங்கள் உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதே சமயத்தில் வந்து 7ஆம் இடத்த ராகும் சூரியனும் உட்கார்ந்துருக்குது அப்படின்னா வருமானத்தை பாதிப்பு ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் அதே சமயம் சிலருக்கு வந்து இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் வெளிநாடு போவதற்கு உண்டான யோகமும் கண்டிப்பாக அமையும். அதாவது ஒரு மேற்கத்திய நாடுகளுக்கு போகக்கூடிய தன்மைகள் அதிகம். எதிராளியாக மூலம் வருமானத்தை ஈட்டக்கூடிய தரும். ராகு என்ன படுத்திக்கிட்டாலும் நம்ம வந்து கிறிஸ்டியன்களை சொல்கிறோம், நம்ம வந்து கேதுன்னா முஸ்லீம்களை சொல்கிறோம். நம்ம ஜாதக ரீதியாக இதில் பிரிவினைக்கெல்லாம் வேலை கிடையாது. அப்போ வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு செல்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த துலா ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயம் ராசியில் கேது இருக்குது என்பதனால் எதுலேயுமே ஒரு பிரேக்கப் கண்டிப்பாக இருக்கும், தடைகள்ங்கிறது இருக்கும். ஸ்பீடு பிரேக்கர் இருக்க தான் செய்யும். ஸ்பீடு பிரேக்கர் இல்லை அப்படின்னா டிரைவருக்கு வந்து தூங்கிடுவார். வண்டி ரோட்டில் ஹைவேல போயிட்டுருக்கு, ஸ்பீடு பிரேக்கர் என்ன அவருக்கு கண்ணு சொக்க ஆரம்பிச்சிடும். தன்னறியாமல் வண்டி அங்கே கொண்டு போய் டிவைடரில் கொண்டு போய் மோதிடுவார். அந்த ஸ்பீடு பிரேக்கர் இந்த வேரி கார்டு போட்டிருக்கிறதெல்லாம் வரதுனால தான் கொஞ்சம் பிரேக்கை பிடிக்கிறது, நம்ம ஆக்சிலேட்டரை மாற்றுறது, கிளச்சு மாற்றுறது, இப்படியெல்லாம் வந்து நம்ம செஞ்சு கொண்டு போகும்போது அது நம்ம இந்த
தூக்கி கலக்கிறதுல வெளியே வந்த மாதிரி வரும். அது ஒரு விழிப்புணர்வு தான் இந்த கேது பண்ணக்கூடிய விஷயங்கள். அதனால் கேது உங்கள் இருந்தது அப்பப்போ சில பிரேக்கில் போட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் அதில் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய பாதகாதிபதி ஆகிய சூரியன் 7ஆம் இடத்துலையும் உட்கார்ந்துருக்கிறார். பாதகாதிபதி சூரியன் 7ஆம் இடத்தை உட்காந்து அவர் பாதகத்தை செய்வாரா லாபத்தை செய்வாரா? இது 2 தன்மைங்க இருக்குல்ல. லாபாதிபதி அவர் தானே, சூரியன் தானே. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் செல்லக்கூடிய பாதைகள் சரியாக இருந்தால் அது லாபாதிபதியாக செயல்படுவான். அது செல்லக்கூடிய பாதைகள் குறுக்கு வழியாக இருந்தினால் அது பாதகத்தை ஏற்படுத்தும். இதுதான் இந்த பாதகாதிபதின்னு நம்ம சொல்கிறது தவிர வேறு எதுக்கும் பாதகத்தை எதுவும் செய்கிறது இல்லை. நம்மளுடைய நடந்து கொள்கிற முறை தான். நம்ம எந்த மாதிரி நடந்துக்கிறோமோ அதுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் நமக்கு கிரகங்கள்லேருந்து கிடைக்கிது. அந்த மாதிரி தன்மையை தான் இங்கே சூரிய பகவானும் சரி ராகுவும் சரி 2 பேருமே தான் கொடுக்குறது வல்லவர்கள். ராகுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பலூன், இந்த நம்மளோட வாழ்க்கை ஒரு பலூன்னா பலூனில் ஒரு ஓட்டையை போட்டால் எப்படி அந்த மாதிரி ஊசி குத்துற மாதிரி ராகு குத்திட்டு போயிடும். ராகுவுக்கு மனித தலை, கேதுவுக்கு மனித உடம்பு. தலை அதுக்கு கேதுக்கு சர்ப்பமாக இருக்கும், ராகுக்கு வால் பகுதி சர்ப்பமாக இருக்கும். அதே சமயத்தில் வாலில் தான் ராகுக்கு விஷம் அதிகம், கேதுவுக்கு வாயில் விஷம் அதிகம். ஏன்னா இது 2மே மிருகத்தன்மையை கொண்ட விஷயங்களாக கருதப்படுவதால். ஆக அந்த ராகு பகவான் உங்களுக்கு மீனத்தை நோக்கி சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறார் 7ஆம் இடத்திலிருந்து. அது உங்கள் ருணரோக சத்துருஸ்தானத்தை துலா ராசிக்கு 6ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ உங்கள் ராசியாதிபதியோட நட்சத்திரமே அதில் ராகு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும். அப்போ சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்புத்தன்மை. திருமணத்திற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண முயற்சியில் அதீதமாக இறங்கினால் இந்த காலகட்டங்களில் திருமணம் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா ராகு சுக்கிரன் சேர்க்கைங்கிறது ஒரு இணைவு. இப்போது இதில் எனக்கு ஒரு சிறு சந்தேகம் இருக்கு ஐயா. துலாமில் கேது இருக்கிறதுனால, ஜென்ம ராசியில் அந்த கேது இருக்கிறதுனால இப்போ இயல்பாகவே திருமண பந்தத்திலேருந்து விலகி இருப்பாங்களா, இல்லை திருமணம் கைகூடினதுக்கப்புறம் அந்த விலகல் இருக்குமா, இல்லை இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இந்த காலகட்டத்தில் இன்னும் எடுத்துக்கலாமா? விலகல் அப்படிங்கிறது நம்ம நடைமுறைகளை பொறுத்தது. இப்போ மக்களுக்கு பொதுவாக என்னமா அட்ஜஸ்ட்மெண்ட் மைண்டுங்கிறது இல்லை, அனுசரணைங்கிறது ஒன்று. ஒருத்தரோட ஒருத்தர் அனுசரித்து போனால் தான் வாழ்க்கை சரியாக போகும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கேது எதுலேயுமே ஒரு தடையை கொடுப்பார். அவர் அது அளவுக்கு மீறி நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா தண்டிக்க அப்போ தான் ஒரு பிரிவை கொடுப்பாரே தவிர உணர்த்துவார். உன் மனைவி உனக்கு நல்லதை சொல்கிறா, ஏற்றுக்கிட்டு போ, இவ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பனிஷ்மெண்ட். அப்போ இந்த 19 நாள் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி இருக்கணும், கண்டிப்பாக ஜாஸ்தி இருக்கணும். ஆமாம், ஏன்னா ஒரு ராசிக்கு 5ல் செவ்வாய் சனியும் சேர்ந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் பூர்வ புண்ணியம் அதனால் பாதிக்கப்படும். ஸோ குலதெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த குலதெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் நல்லா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு பல சாதகமான விஷயங்களை கண்டிப்பாக செய்யும். ஏன்னா துளாராசியில் தான் சனி பகவான் உச்சமடைகிறார். ஆமாம், அது செவ்வாய்ங்கிறது 2க்கும் 7க்கும் உடையவன். குடும்பஸ்தானம் அவர் தான், வரவஸ்தானம், நட்பு ஸ்தானம், களத்திரஸ்தானம் எல்லாத்துக்குமே அந்த செவ்வாய் தான் அதிபதி உங்களுக்கு, உங்கள் துளாராசியை பொறுத்த வரைக்குமே. அப்போ கொஞ்சம் முதல்ல நீங்கள் ஹீமோக்ளோபின் டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். பிளட்டில் பிரச்சனை வர சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதுக்கு தான் நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னால் சனி நீராடும்பாங்க. சனி நீராடுன்னு என்ன, நல்லெண்ணெய் உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு நிழலில் ஒரு 5 நிமிஷம் நல்லா உடம்பு அப்படியே ஊறணும், எண்ணெயெல்லாம் ஊறிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் அரப்பத்தூள் சீக்காத்தூள் வச்சு குளித்தாங்க அப்படின்னு சொன்னால் உடம்போட இந்த வேர்வை துவாரங்கள்லாம் சுத்தமாகும். அப்போ வேர்வை தாரங்கள் சுத்தமாகும்போது என்ன, வெளியில் உள்ள சுத்தமான காற்று அந்த வேர்வை தாரம் வழியாக நம்ம உடலுக்குள்ளே போகும். உடலோட பிளட்டில் உள்ள நச்சு கிருமிகள், இந்த கெட்ட ஜீன்ஸ்கெல்லாம் கண்டிப்பாக அழிக்கப்படும். அப்போ அது மாதிரி அந்த செவ்வாய்ங்கிறது ஒரு துவரை. அப்போ இந்த துவரை அப்படிங்கும்போது துவரம்பருப்பு துவையல், நம்ம சாம்பாரில் செவ்வாய் நம்ம துவரம்பருப்பு தான் போட்டு சாம்பார்லாம் செய்கிறோம். அப்போ அந்த சாம்பாரை துவரம்பு போடுங்கன்னா அந்த செவ்வாயோட ஆதிக்கம் தானாக அங்கே வந்துடும். ஆக இந்த துளாராசிக்காரர்கள் என்ன என்னென்னா 7ஆம் இடத்தில் கந்தரிக்கக்கூடிய ராகுனாலும் சரி, லக்னத்திலே உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய கேதுனாலும் சரி அதிக கெடுபலங்களை கண்டிப்பாக கொடுக்காது, வருமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கு நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடும் மகாகணபதி வழிபாடும் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். மகாகணபதி வழிபாடு முடிஞ்சால் கற்பக விநாயகர் கோவில் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப ஒரு மிகவும் மகத்துவமான ஒரு தன்மையை கொடுக்கும். அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்கைக்கு
எலுமிச்சம்பழம் வைக்கிறது, தீபம் ஏற்றுறது நல்லது. இந்த எலுமிச்சம்பழம் தீபத்தை பற்றி நான் பல தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு தடவை இப்போ ஞாபகப்படுத்த சரியாக இருக்கும். பழத்தை என்றைக்கும் அறுக்கக்கூடாது, பழத்தை இன்றைக்கி அறுக்கக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை சின்ன ஓட்டை போட்டு குடுவை மாதிரி வச்சுக்கிட்டு அதோட சாறு எடுத்து ஒரு கிண்ணத்தை ஏற்கனவே பிழிஞ்சு வச்சிடணும். அதை குடுவை மாதிரி வச்சு அந்த குடுவைக்குள்ளே பூரா நெய்யை ஊற்றி ஒரு திரியை வச்சு முழு எலுமிச்சம்பழத்தோடு தான் தீபத்தை இருந்தது. பூர்ண கும்ப மரியாதைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பூர்ண கும்ப மரியாதை. அப்போ அந்த மாதிரி தான் தீபத்தை ஏற்றணும். செவ்வரளி பூ வந்து அர்ச்சனைக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். வீட்டுக்கு வந்த பிறகு அந்த விளக்கேறி வீட்டுக்கு வந்தோடனே அந்த எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அதே சமயத்தில் கொஞ்சம் இந்த வேப்பங்கொழுந்து இதை போட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு துர்தேவதைகள் இருந்தாலோ, வில்லி சூனியம் ஏவல் மாதிரி சம்பந்தங்கள் இருந்தாலோ அதிலிருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆக துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் தீபத்தை ஏற்றுங்கள். கேதுவிற்காக விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்காது. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த துலா ராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். உணவே மருந்துன்னு ஐயா சிறப்பாக சொன்னாங்க. தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.